இந்தோனேசியாவில் சாலை ஆர்ப்பாட்டங்களின் போது ஹெயிலிங் ஓட்டுநர் அஃபான் குர்னியாவான் போலீஸ் வாகனத்தால் மோதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு போலீஸ் படையான போல்ரியின் மத்திய நன்னடத்தை மற்றும் நெறிமுறை விசாரணை குழு நேற்று தனது விசாரணையின் இறுதியில் அந்த அதிரடி முடிவை அறிவித்தது. தீர்ப்பை கேட்டு கண்கலங்கிய கோஸ்பாஸ் காஜு காயே எனும் அப்போலீஸ்காரர் கடவுள் சாட்சியாக யாரையும் காயப்படுத்தும் அல்லது கொல்லும் நோக்கம் தமக்கு கிடையாது, நடந்தது ஒரு விபத்து என தெரிவித்தார். ஆகஸ்ட் 28 நடந்த சம்பவத்தில் கோஸ்மாஸ் பயணித்த போலீஸ் வாகனம் மோதி குர்னியாவான் உயிரிழந்தார். அப்போது கோஸ்மாஸ் முன்பக்க பயணி இருக்கையில் அமர்ந்திருந்தார். காரை ஓட்டியவரோ இன்னொரு போலீஸ்காரர். அச்சம்பவம் கடுமையான மோதல் என வகைப்படுத்தப்பட்டு இந்த இருவருமே குற்றம் சாட்டப்பட்டனர். இந்நிலையில் ஓட்டுநர் மீதான விசாரணை இன்று தொடங்குகிறது. பின்னால் அமர்ந்திருந்த 5 போலீஸ்காரர்கள் மிதமான மோதலுக்கான விசாரணையை எதிர்கொள்ளவிருக்கின்றனர். பொருளாதார மந்தநிலை, வேலை வாய்ப்பின்மை, வாழ்க்கை செலவின உயர்வு போன்ற நெருக்கடிகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு அலவன்ஸ் தொகை அண்மையில் மலேசிய ரிங்கிட்டுக்கு 13,000 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டது. இது ஜகார்த்தா மக்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை விட 10 மடங்கும், புறநகர் பகுதி வாழ் மக்களின் சம்பளத்தை விட 20 மடங்கும் அதிகமாகும். இதனால் கொதித்து போய் மக்கள் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்கிய போதே அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் பலியானார். இதனால் இந்தோனேசியா முழுவதும் கலவரம் வெடித்து குறைந்தது 6 பேர் உயிரிழந்தனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.